ஹே தேர் வெல்கம் பேக் படி. இந்த வீடியோவில் நம்ம லைட்னிங் ஹோம் பேஜ்னா என்ன, லைட்னிங் ஆப் பேஜ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி அசைன் பண்ணுறதுன்ட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். நான் ஸ்டார்டிங் வித் வாட் இஸ் லைட்னிங் ஹோம் பேஜ். அதுக்கு முன்னாடி ஹோம் பேஜ்னா என்ன, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனோ கேமோ எடுத்துக்கினாலுமே வந்து தேர் வில் பி அ டேப் நோன் அஸ் ஹோம் இல்லையா. அந்த ஹோம் பேஜில் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட ஓவர் வியூலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் சேல்ஸ் ஃபோர்ஸ்லேயும் வி டு ஆல்சோ ஹாவ் அ ஹோம் பேஜ். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் சேல்ஸ் அப்ளிகேஷனில் இருக்கேன். அண்ட் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா பேசிக் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது இல்லையா. இந்த மாதிரி நம்மளால ஓன் ஹோம் பேஜ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நேவிகேட் டு செட்டப் பேஜ். அண்ட் இந்த இடத்துல லைட்னிங் ஆப் மேனேஜர்னு சர்ச் பண்ணுங்க. லைட்னிங் ஆப் பில்டர்னு சர்ச் பண்ணீங்கன்னா இங்கே தான் வந்து வி வில் பி கிரியேட்டிங் லைட்னிங் பேஜஸ். ஓகேவா. லைட்னிங் பேஜஸ் வந்து மல்டிபிள் டைப் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து ஹோம் பேஜ் அண்ட் ஆப் பேஜ். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் ஆப் மேனேஜர். ஆப் மேனேஜர் வந்து இஸ் யூஸ் டு பில்ட் அ பர்டிகுலர் அப்ளிகேஷன். ஓகேவா. இதுவே லைட்னிங் ஆப் பில்டர் வந்து இஸ் யூஸ் டு பில்ட் த லைட்னிங் பேஜஸ். ஸோ இப்போதைக்கு நான் நியூ கிளிக் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் லைட்னிங் பேஜஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆப் அண்ட் ஹோம் பேஜ் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்கமிங் வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுறதுனால லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஹோம் பேஜ் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் நெக்ஸ்ட். இந்த இடத்துல வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இந்த இடத்துல வி ஹாவ் டு சூஸ் த டெம்ப்ளேட். இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸாக இப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு சூட்டபிளான டெம்ப்ளேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே டிஃபால்ட் வச்சுட்டு லெட் மீ கிளிக் ஆன் டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண டெம்ப்ளேட்டோட கிரிட் வந்து இங்கே இருக்கு இல்லையா. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்ஸ். நம்ம வந்து அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்போர்ட்டட் டேஷ்போர்டை நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம் ஹோம் பேஜில். அண்ட் லெட்ஸே வந்து லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ். ஓகேவா. நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் லாகின் தகுந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ பேசிக்காக ரிச் டெக்ஸ்ட்னு ஒரு காம்பனன்ட் இருக்கும், அது மட்டும் வைக்க போகிறேன் சிம்பிளிசிட்டிக்காக. ஓகேவா. இப்போதைக்கு நான் இங்கே ஹோம் பேஜ் 1ன்னு சொல்லிட்டு இந்த ரிச் டெக்ஸ்ட் ஏரியாவில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பட் மேக் ஷியோர் நீங்கள் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எப்படி அப்பியர் ஆகுது இல்லை இதோட ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லிட்டு சும்மா ப்ளே அரவுண்ட் வித் இட். ஓகேவா. இப்போ நம்ம ஹோம் பேஜில் தேவையான எலமெண்ட்ஸ்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. நவ் லெட் மீ கிளிக் ஆன் சேவ். இப்போ நீங்கள் சேவ் பண்ணோடனே இந்த ஹோம் பேஜ் வந்து உங்களோட ஆர்கில் இருக்க பிஸ்னஸ் யூசருக்கு அவைலபிளாக இருக்காது. இன் ஆர்டர் ஃபார் மேக் இட் அவைலபிள் ஃபார் த பிஸ்னஸ் யூசர்ஸ் வி ஹாவ் டு ஆக்டிவேட் இட். ஓகேவா. ஸோ இங்கே ஆக்டிவேஷன் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வி ஹாவ் டு ஆக்டிவேட் திஸ் பர்டிகுலர் ஹோம் பேஜ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 levels ஆஃப் ஆக்டிவேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆர்க் டிஃபால்ட். ஆர்க் டிஃபால்ட்னா இந்த பர்டிகுலர் ஹோம் பேஜ் வந்து எல்லா யூசருக்குமே வந்து டிஃபால்ட் ஹோம் பேஜை வந்து நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் இப்போதைக்கு அசைன் ஆஸ் ஆர்க் டிஃபால்ட்னு கொடுக்குறேன். பட் டோன்ட் வரி, இந்த ஆப் டிஃபால்ட்னா என்ன, ஆப் அண்ட் ப்ரொஃபைல்னா என்னன்ட்டு கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு நான் அசைன் ஆஸ் ஆர்க் டிஃபால்ட்னு கொடுக்குறேன். ஓகே, லெட் மீ கிளிக் ஆன் சேவ். இப்போதைக்கு நம்மளோட ஹோம் பேஜ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன, இந்த ஹோம் பேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண அப்ளிகேஷனில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபார் தேட் லெட் மீ கோ டு ஆப் மேனேஜர். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட் அண்ட் நேவிகேஷன் ஐட்டமில் போயிட்டு இப்போ ஹோம் பேஜ்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஈவன் பிஃபோர் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ 3 ஹோம் பேஜ் இருக்குது. பட் எது வந்து ஆக்சுவலான ஸ்டாண்டர்ட் ஹோம் பேஜ்னு தெரில. ஸோ நான் 3த்தையுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் கோயிங் பேக் டு த அப்ளிகேஷன், லெட் மீ ரெஃப்ரெஷ் த பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டேப்மே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் டேப் கிளிக் பண்ணுறேன். இங்கே யூஆரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்ரூவல்ஸ் ஹோம்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட் ஹோம் பேஜ் இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா /ஹோம்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் ஹோம் பேஜ். ஓகேவா. ஸோ நான் ரிமைனிங் 2 ஹோம் பேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் டு ப்ரிவெண்ட் எனி கன்ஃபியூஷன். அண்ட் பிஃபோர் தட் தேர்டு ஹோம் டேபும் கிளிக் பண்ணி காட்டுறேன். அண்ட் யூஆரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒர்க் பெஞ்ச் ஹோம்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்மளோட ஆக்சுவல் ஹோம் பேஜ் இல்லை. ஓகேவா. ஸோ நான் ரிமைனிங் 2 ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன்.
and let me refresh the page over here. இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு போகலைன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, இந்த காம்பேக்ட்லேருந்து காம்ஃபிக்கு போகிறது அண்ட் காம்ஃபிலேருந்து காம்பேக்ட் வந்துச்சுன்னா இட் வில் பி ஹார்ட் ரெஃப்ரெஷிங் த பேஜஸ். ஓகேவா, இது வந்து டெம்பரரி டேப் தான். லெட் மீ க்ளோஸ் இட் அண்ட் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் டேபாக. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம் பேஜ் 1ன்றது நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஹோம் பேஜ். நான் இப்போ அசைன் ஆஸ் ஆர்க் டிஃபால்ட்னு கொடுத்ததுனால இட் ஜஸ்ட் ஓவர் ரிடன் த எக்ஸிஸ்டிங் ஹோம் பேஜ். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் ஒன் another ஹோம் பேஜ். இப்போதைக்கு நான் இன்னொரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன், லைக் SSM ஹோம் பேஜ் 2ன்னு சொல்லிட்டு. நவ் லெட் மீ கிளிக் ஆன் சேவ் அண்ட் லெட் மீ ஆக்டிவேட் இட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அசைன் ஆஸ் ஆர்க் டிஃபால்ட்னு கொடுத்தா இது என்ன சொல்றதுன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்க் டிஃபால்ட்டாக ஹோம் பேஜ் இருக்கு, நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து ஆர்க் டிஃபால்ட்டாக மாற்றணுமான்னு கேட்குது. ஸோ நான் இப்போதைக்கு சேவ்னு கொடுத்துட்றேன், எஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் லெட் மீ கோ பேக் டு த அப்ளிகேஷன் அண்ட் லெட் மீ ரெஃப்ரெஷ் த ஸ்க்ரீன். இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணால் கேஷ் என்னால் போகவே போகாது. லெட் மீ ஹார்ட் ரெஃப்ரெஷ் இட் ஒன்ஸ். இப்போ பார்த்தனா தெரியும் நம்மளோட செகண்ட் ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம ரிமைனிங் 2 ஆக்டிவேஷன் அசைன்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஹோம் பேஜில் இருக்கேன். நவ் லெட் மீ கிளிக் ஆன் ஆக்டிவேஷன் அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா அகைன் அசைன் அஸ் ஆர்க் டிஃபால்ட் வந்துருச்சு பாருங்க. ஏன் நம்ம வேற ஒரு ஹோம் பேஜை ஆர்க் டிஃபால்ட்டாக அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆப் டிஃபால்ட் வரேன். ஆப் டிஃபால்ட்னா இந்த பர்டிகுலர் ஹோம் பேஜை ஒரு அப்ளிகேஷனுக்கு டிஃபால்ட் ஹோம் பேஜாக வைக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இங்கே அசைன் டு ஆப்ஸ் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் நம்மளோட அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இங்கே ஆக்டிவேஷன் கிளிக் பண்ணாலே கிளியராக சொல்லியிருக்கும். சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஹை ப்ரிஃபரன்ஸ் வந்து எனி ஆப் அண்ட் ப்ரொஃபைலுக்கு தான் கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆப் டிஃபால்ட் அண்ட் லாஸ்ட்டாக தான் வந்து ஆர்க் டிஃபால்ட்ன்ற ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவேன்னு சொல்லுது. இப்போதைக்கு நம்ம ஆப் டிஃபால்ட்டாக இந்த ஹோம் பேஜ் வச்சுட்டோம் இல்லையா, இது ஹோம் பேஜ் 1. ஈவன் தோ ஹோம் பேஜ் 2 வந்து ஆர்க் டிஃபால்ட்டாக இருந்தாலும் we assign this particular first home page as the default page for this particular application இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வாட்டி ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து இட் ஜஸ்ட் காட் ஹையர் ஃபார் தி ஆப் டிஃபால்ட். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைலுக்கு இந்த பேஜை நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஹோம் பேஜ் 2ல இருக்கேன். லெட் மீ கிளிக் ஆன் ஆக்டிவேஷன். இப்போது நான் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், ஆப் அண்ட் ப்ரொஃபைல்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ப்ரொஃபைலுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து அசைன் ஆகணும் இந்த அப்ளிகேஷன்லன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளோட ப்ரொஃபைல் என்ன, சிஸ்டம் அட்மின். இப்போதைக்கு ப்ரொஃபைல்னா என்னன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து ப்ரொஃபைல் செக்யூரிட்டி எல்லாமே கிளியராக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நவ் லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேட்குது. இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு இந்த பேஜை வந்து நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுது. கரண்ட்டாக என்ன இருக்குது, SSM ஹோம் டிஃபால்ட். ஏன் நம்ம இந்த பர்டிகுலர் பேஜ் 1 வந்து ஆப் டிஃபால்ட்டாக கொடுத்தோம் இல்லையா, அதனால் வந்து கரண்ட் இது இருக்குது. நீங்கள் நியூ பேஜ் வந்து செகண்ட் பேஜாக கொடுக்குறீங்கன்னு சொல்லுது. ஓகே, லெட் மீ கிளிக் ஆன் சேவ். ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் லெட் மீ கோ பேக் டு திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன் அண்ட் லெட் மீ ரெஃப்ரெஷ் இட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட செகண்ட் ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜை வந்து ஆர்க் டிஃபால்ட்டாக வச்சோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஒரு அப்ளிகேஷன் போகிறேன், சேல்ஸ் அப்ளிகேஷன் போகிறேன்னா இந்த இடத்துல சேல்ஸோட ஹோம் பேஜ் தான் கட்டுது. ஏன், ஈவன் தோ வி அசைன் த ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் அஸ் ஆர்க் டிஃபால்ட், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் தான் காட்டியிருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பட் பை டிஃபால்ட்டாக இந்த சேல்ஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் விச் கம்ஸ் அலாங் வித் த சேல்ஸ் ஃபோர்ஸ் பேக்கேஜ். அண்ட் இந்த இடத்துலையும் போய் பார்த்தா நம்மளுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஹோம் பேஜ் மட்டும் தான் காட்டுது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எடிட் பேஜ்னு கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தனா தெரியும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து செல்லர் ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு தனி பேஜ், பட் இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் ஓவர் ஹியர். ஏன், இட்ஸ் நாட் இட் சேவ்ட் ஆக்சுவலி. இப்போ நான் இங்கே சேவ் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கும் ஆக்டிவேட் பண்ணணுமான்ட்டு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஆக்டிவேட் இட். பட் எந்த அசைன்மெண்ட்டுமே இங்கே பண்ணல. லெட் மீ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு ஹோம் பேஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள், செல்லர் ஹோம்ன்ட்டு. ஓகேவா,
ஸோ நான் இப்போ இங்கே ஆக்டிவேட் பண்ணாமல் let me just click back. Let me just hard refresh once. And still பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஹோம் பேஜ் which is assigned as org default வந்து சேல்ஸ் அப்ளிகேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்? இந்த பர்டிகுலர் செல்லர் ஹோம்ன்ற ஹோம் பேஜ் வந்து இஸ் டிஃபால்ட் அசைன்ட் அப்ளிகேஷன் சச் as சேல்ஸ், சேல்ஸ் கன்சோல் அண்ட் சேல்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்ளிகேஷனுக்குலாம் சேல்ஸ் ஃபோர்ஸ் பை டிஃபால்ட்டாக இந்த செல்லர் ஹோம்ன்ற ஹோம் பேஜை அசைன் பண்ணியிருக்கு. இஃப் சப்போஸ் நம்ம கிரியேட் பண்ண ஹோம் பேஜ் வந்து இந்த சேல்ஸ் அப்ளிகேஷன் ஹோம் பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? we have to override it. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜில் போயிட்டு ஆப் டிஃபால்ட் என்ற டேப் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் we can also remove the assignments, ஓகேவா? ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆட் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல சேல்ஸ்ன்ற அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு let me click on next and let me save it, ஓகேவா? now coming back to the sales application, let me hard refresh it once. இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்ளிகேஷன்லையும் நம்ம கிரியேட் பண்ண ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒய்? ஈவன் தோ சேல்ஸ் ஃபோர்ஸ் டிஃபால்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனுக்குலாம் இந்த செல்லர் ஹோம் பேஜ் அசைன் பண்ணியிருந்தாலும் வி ஜஸ்ட் ஓவர் ரிட்டன் யூஸிங் ஆர் கஸ்டம் ஹோம் பேஜ், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஹோம் பேஜ்னா என்ன அண்ட் 3 levels ஆஃப் அசைன்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ எதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்குன்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். Now let's move on to the second Lightning page, which is Lightning app page. Lightning app page na it's more or less similar to home page, but home page illa நம்ம difference வந்து clear ஆ பார்ப்போம் at the end of this video. But app page வந்து மோஸ்ட்டாக எதுக்கு கிரியேட் பண்ணுவோன்னா it's just like a empty page where you can place your components inside it, ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஆப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா நம்ம ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே நேவிகேட் பண்ணணும்? லைட்னிங் ஆப் பில்டர் தானே, அதே இடத்துக்கு தான் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணணும். லெட் மீ கிளிக் ஆன் நியூ ஓவர் ஹியர். அண்ட் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் செலக்டிங் த ஹோம் பேஜ் நவ் லெட் மீ செலக்ட் த ஆப் பேஜ். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஆப் பேஜ் 1 மட்டும் கொடுக்குறேன். லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுறப்ப டெம்ப்ளேட் கிடைச்சா இல்லையா, அதே மாதிரி வி ஜஸ்ட் வாண்டட் டு செலக்ட் ஆர் சூட்டபிள் டெம்ப்ளேட். நான் இப்போ ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டு லெட் மீ கிளிக் ஆன் டன். அண்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக இருக்கும் கம்பேரிங் இட் வித் த ஹோம் பேஜ். உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிம்பிளிசிட்டிக்காக லெட் மீ ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தி ரிச் டெக்ஸ்ட். அண்ட் இந்த இடத்துல வந்து ஆப் பேஜ் 1 சொல்லிட்டு வைக்கிறேன், ஓகேவா? அண்ட் இன்னொரு காம்பனண்ட்டும் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இங்கே நோட் பண்ணலாம், இந்த டாஸ்க்ன்ற காம்பனண்ட் வந்து ஹோம் பேஜில் இருந்துச்சு, பட் இட்ஸ் நாட் தேர் இன் திஸ் பர்டிகுலர் ஆப் பேஜ். ஈவன் நானும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். அண்ட் தெர் ஆர் சர்டன் காம்பனன்ட்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் ஹோம் பேஜ் ஆர் நாட் அவைலபிள் இன் ஆப் பேஜ். பட் மோஸ்ட்டாக ரியல் டைமில் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் ஒரு கஸ்டம் காம்பனண்ட் ஃப்ளோவோ எல்டபிள்யூஸோ வச்சு கிரியேட் பண்ணிங்கன்னா அதை வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு யூசருக்கு ஆக்சஸ் தருவோம், ஓகேவா? புரியலனா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இப்போதைக்கு ரிச் டெக்ஸ்ட் ஏரியாவோட நிறுத்திட்டு லெட் மீ கிளிக் ஆன் சேவ். அண்ட் இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆக்டிவேஷன் ஸ்க்ரீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆஸ் கம்பேர் டு ஹோம் பேஜ் இல்லையா? ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. ஃபர்ஸ்ட் பேஜ் செட்டிங்கில் வந்து உங்களோட ஆப் பேஜ் நேம் அண்ட் ஐகான்லாம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்டிவேட் ஃபார் ஆல் யூசர்ஸா இல்லை ஆக்டிவேட் ஃபார் ஒன்லி சிஸ்டம் அட்மினான்னு கேட்குது. நான் லெட் மீ ஜஸ்ட் லீவ் இட் அஸ் டிஃபால்ட். இப்போ செகண்ட் டேப் கிளிக் பண்ணனா உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இந்த பர்டிகுலர் ஆப் பேஜை இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்குது. Now let me just include it in our student and staff management application. Add to the app-னு கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ now let me just place it at the last. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுறப்ப இந்த மொபைல் நேவிகேஷன் ஆப்ஷன் வந்து இருக்காது. Why? Because நம்ம ஹோம் பேஜ் வந்து it is compatible for desktop view only, whereas app page வந்து it's compatible for both desktop as well as the mobile view. ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்ளிகேஷனும் இருக்குது, யூ ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் இட். ஸோ ஃபார் நவ் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஐ எம் ஆடிங் இட் டு த மொபைல் நேவிகேஷன் ஆஸ் வெல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆப் பேஜை வந்து யூ கான்ட் ஸ்பெசிஃபைட் ஆஸ் அ ஆர்க் டிஃபால்ட் ஆர் யூ கான்ட் அசைன் இட் ஃபார் அ பர்டிகுலர் ப்ரொஃபைல். இன்ஸ்டெட் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இதை அசைன் பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் வேர் இட் இஸ் கால்ட் அஸ் ஆப் பேஜ், ஓகேவா? நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்லேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆப் பேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
Now let me just click on save. Now navigating back to our student application, student and staff management. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப் பேஜ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. நம்ம செலக்ட் பண்ண ஐகான் அண்ட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு ஆப் பேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டேன், பட் ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைலுக்கு வந்து நான் காட்டாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதான்ட்டு. ஆக்சுவலாக வந்து உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆப் பேஜ் கிரியேட் பண்ணுறப்போ பேக் எண்டில் இட் வில் கிரியேட் அ டேப். ஓகேவா? நம்ம டேப்லாம் கற்றுக்கிறப்ப என்ன பார்த்தோம், ஒரு டேப் கிரியேட் பண்ணுறதுக்கு வி வில் பி கம்மிங் ஹியர் இன் திஸ் பர்டிகுலர் டேப்ஸ் ஆப்ஷன் அண்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைட்னிங் பேஜ் டேப்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஆப் கிரியேட் பண்ணுறப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ டேப் பிஹைண்ட் த சீன். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு டேப் விசிபிலிட்டி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், விச் வி சா இந்த டேப்ஸ் கிரியேஷன் வீடியோ. பட் இது வந்து இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். நம்மளோட ப்ரொஃபைல் வந்து சிஸ்டம் அட்மின் இல்லையா? So let me just click on the system admin and let me click on edit. நம்மளோட ஆப் பேஜ் பேர் என்ன? ஆப் பேஜ் 1 இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் டேப் செட்டிங்கில் நம்மளோட டேப் இருக்குது. இப்போதைக்கு டிஃபால்ட் ஆனில் இருக்குது. டிஃபால்ட் ஆனுனா நம்ம இந்த பர்டிகுலர் டேபை ஒரு அப்ளிகேஷனில் ப்ளேஸ் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். லெட்ஸே நான் டிஃபால்ட் ஆஃப் வச்சு சேவ் பண்ணுறேன் and going back to this particular app page and let me refresh the screen. Let me hard refresh it once. இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரரி டேபாக தானே காட்டுது. பட் ஆப் லான்ச்சரில் போயிட்டு சர்ச் பண்ணால் அந்த டேப் வந்து காமிக்கும். நான் இப்போ போயிட்டு டேப் ஹிடன்னு வைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட். ஆப் பேஜ் வந்துட்டு டேப் ஹிடன் சொல்லிட்டு வச்சுட்டு லெட் மீ கிளிக் ஆன் சேவ். Again going back to this page, let me hard refresh it once. Now I am searching for the app page 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டேபே தெரியல பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கண்ட்ரோல் த டேப் விசிபிலிட்டி ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைல். ஓகேவா? இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஆப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அண்ட் வந்து இப்போ உங்களுக்கு அந்த பேஜ் டெலீட் பண்ணணும்னா we can come back to this Lightning App Builder and you can delete it over here by clicking on this delete button. பட் நம்ம delete பண்ணுறப்போ இங்கே பார்த்தோன்னா எரர் காட்டுது. என்ன காட்டுது? இந்த பர்டிகுலர் ஆப் பேஜ் வந்து ஆல்ரெடி ஒரு டேப்ல வந்து ரெஃபர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த டேபை delete பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆப் பேஜ் வந்து நீங்கள் delete பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து நான் டேபை வந்து ஃபர்ஸ்ட் delete பண்ணுறேன் அண்ட் அகெயின் கோயிங் பேக் டு லைட்னிங் ஆப் பில்டர். இப்போ வந்து நான் இந்த ஆப் பேஜை delete பண்ணால் இட் won't throw any error. ஓகேவா? Now similarly goes to this home pages. Let's say I'm trying to delete this particular home page. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வந்து ஒரு அசைன்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கம் அண்ட் delete itன்னு சொல்லுது. நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம அசைன்மெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ எடிட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவீங்க. அண்ட் ஆக்டிவேஷனில் போனீங்கன்னா யூ கேன் ரிமூவ் த அசைன்மெண்ட்ஸ். இங்கே ரிமூவ் அசைன்மெண்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஹோம் பேஜுக்கும் ஆப் பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்ன்றது இட்ஸ் லைக் அ டிஃபால்ட் லேண்டிங் பேஜ் ஃபார் யூசர்ஸ் whenever they are logging in. ஓகேவா? ஆப் பேஜ் வந்து இட்ஸ் அ ஸ்டாண்ட் அலோன் டேப். நம்ம ஆப் பேஜ் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு டேப் கிரியேட் ஆச்சு இல்லையா, ஒரு ஸ்டாண்ட் அலோன் டேப். நீங்கள் அந்த டேப் உள்ளார எந்த காம்பனன்ட் வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு பிளேஸ்மெண்ட், உங்களோட அப்ளிகேஷனில் ஹோம் பேஜின் ஸ்டாண்டர்ட் டேப் இருக்கும் அண்ட் பேஸ்ட் ஆன் ஒரு ஆக்டிவேஷன் அண்ட் அசைன்மெண்ட் வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஹோம் பேஜ் வந்து இங்கே ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஈவன் சொல்ல போனோன்னா நான் இந்த ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஹோம்னு டைப் பண்ணிவிட்டு என்னடா நம்ம கிரியேட் பண்ண ஹோம் பேஜ் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் டு பி ஹானஸ்ட் ஹோம் பேஜ் கான்செப்ட் வந்து நானே இப்போ தான் கிளியராக கற்றுக்கிறேன். ஸோ ஹோம்ன்றது ஸ்டாண்டர்ட் டேபு அண்ட் பேஸ்ட் ஆன் ஒரு அசைன்மெண்ட் வந்து உங்களோட ஹோம் பேஜ் ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இதுவே நம்ம ஆப் பேஜ் கிரியேட் பண்ணுறப்போ என்னாச்சு, பேக் எண்டில் ஒரு டேபு கிரியேட் ஆச்சு அண்ட் அந்த பர்டிகுலர் டேபை உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனில் பிளேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைலில் உள்ள யூசருக்கெலாம் அந்த பர்டிகுலர் டேபுக்கு ஆக்சஸ் தரக்கூடாதுன்னா நம்ம ஜஸ்ட் நோ பார்த்தோம் இல்லையா, ப்ரொஃபைலில் போயிட்டு டேப் ஹிடன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த யூசர்ஸ்னால அந்த பர்டிகுலர் டேபை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபைன். நவ் கம்மிங் டு தேர்ட் டிஃப்ரென்ஸ், இந்த ஹோம் பேஜ் வந்து டெஸ்க்டாப் காம்பேட்டபிள் மட்டும்தான்.
பட் whereas app page வந்து it is both mobile and desktop compatible. And coming to fourth difference, there are certain unique components for this specific home page as well as the app page. இது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. And coming to fifth difference, நம்ம ஹோம் பேஜ் அசைன்மெண்ட் வந்து ஆக்சுவலாக 3 லெவல்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஒன்று வந்து ஆர்க் டிஃபால்ட், நெக்ஸ்ட் வந்து ஆப் டிஃபால்ட்டாக வைக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்புக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைலுக்கு டிஃபால்ட் ஹோம் பேஜாக உங்களால் செட் பண்ண முடியும் இல்லையா. பட் இதுவே நம்ம ஒரு ஆப் பேஜ் கிரியேட் பண்ணுறப்ப என்ன பார்த்தோம், நம்ம வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இந்த டேப் அப்பியர் ஆகணுன்ற அசைன்மெண்ட் மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபார் ஆப் பேஜ் யூ ஜஸ்ட் வாண்டட் டு சூஸ் அண்டர் வாட் ஆர் தி லைட்னிங் அப்ளிகேஷன்ஸ் யுவர் ஆப் பேஜ் ஷுட் பி விசிபிள். ஓகே, நவ் கம்மிங் டு விசிபிலிட்டி, ஹோம் பேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல்ன்ற காம்பினேஷனில் தான் வந்து ஹோம் பேஜ் விசிபிலிட்டி இருக்கும். லெட்ஸே நீங்கள் ஒரு ஹோம் பேஜ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்ன்ற அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா யூ கான்ட் ஹாவ் த சேம் காம்பினேஷன் இன் த டிஃப்ரெண்ட் ஹோம் பேஜ். ஓகேவா. பட் whereas லைட்னிங் ஆப் பேஜ் வந்து யூ கேன் ஹாவ் மல்டிபிள் லைட்னிங் ஆப் பேஜஸ் இன் அ சிங்கிள் அப்ளிகேஷன். And yes, these are the basic difference between Lightning homepage and Lightning app page. And as usual, I do also have a use case for you to practice. நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேஜ் அண்ட் ஆப் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சீரீஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். we have created அப்ளிகேஷன் ஒன்று ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணி பிளேஸ் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணி பிளேஸ் பண்ணுங்கள், add it in your application. பட் காம்பனன்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பிளேஸ் பண்ணி யூ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் இட். ஓகேவா. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐ வில் பி லீவிங் திஸ் பர்டிகுலர் பிபிடி லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் யூ டு செக் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லைட்னிங் ரெக்கார்ட் பேஜ் நான் கிளியராக பார்ப்போம். அண்ட் எஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. See you on next video. Thank you. Bye bye.